திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நல்லவர்கள் யார் தெரியுமா, சாலிஹீன்கள் யார் தெரியுமா என்று குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவர்கள் மறுமை நாளை நம்புவார்கள், தீர்ப்பு நாளை நம்புவார்கள், மரணத்திற்கு பிறகு வருகின்ற பாக்கியங்களை ஏற்பார்கள், தண்டனைகளை நம்புவார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யஅமுரூன பில் மஅரூஃப், உலகத்தில் வாழும் பொழுது நன்மையை ஏவுவார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தங்களால் இயன்றவரை தடுப்பார்கள். சொல்லிவிட்டு இறைவன் குறிப்பிடுகிறான், சாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் உளமாற நேசித்து அந்த செயல்களில் ஈடுபடுவார்கள். உலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்கள்தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன். அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விதியாக்கிய நோன்பு என்ற பாரிய கடமையை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய இரண்டே மகிழ்ச்சிக்குரிய தினங்களில் ஒன்றான ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டிய நபி வழித்திடல் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் கடந்த ஒரு மாதம் நாம் எல்லாம் பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், விழித்திருந்தோம், எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்திருந்தோம். நகைச்சுவையாக கேளிக்கையாக பேசப்படுகின்ற விஷயங்கள் கூட இந்த நோன்பு தடுத்து நம்மை ஒரு பரிணாம மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முள் ஏற்படுத்தியது. அந்த ஏற்படுத்திய மாற்றம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் அன்றாட தினங்களில் கடைபிடிப்பதற்காக ஏற்படுத்திய மாற்றம் என்பதை நாம் இந்த நேரத்தில் உளமாற பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஷஹ்ரு சபர், அது பொறுமையின் மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. இனி வரும் காலங்களெல்லாம் அந்த பொறுமையை நாம் மேற்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க நாம் முனைப்பு காட்ட வேண்டும். இன்னும் அந்த மாதத்தில் என்னென்ன பயிற்சிகளை பெற்றோமோ, என்னென்ன பாடங்களை கற்றோமோ, இவையெல்லாம் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிப்பதற்காக மட்டுமே இந்த அற்புதமான கடமை மனித குலத்திற்கு, முஸ்லிம்களுக்கு இறைவனால் கடமையாக்கப்பட்டது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நல்லவர்கள் யார் தெரியுமா, சாலிஹீன்கள் யார் தெரியுமா என்று குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவர்கள் மறுமை நாளை நம்புவார்கள், தீர்ப்பு நாளை நம்புவார்கள், மரணத்திற்கு பிறகு வருகின்ற பாக்கியங்களை ஏற்பார்கள், தண்டனைகளை நம்புவார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யஅமுரூன பில் மஅரூஃப், உலகத்தில் வாழும் பொழுது நன்மையை ஏவுவார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தங்களால் இயன்றவரை தடுப்பார்கள். சொல்லிவிட்டு இறைவன் குறிப்பிடுகிறான், சாரிஊன ஃபில் ஹைராத், நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் உளமாற நேசித்து அந்த செயல்களில் ஈடுபடுவார்கள். உலாயிக மினஸ் சாலிஹீன், அவர்கள்தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த மார்க்கம் என்பது, இந்த கடமைகள் என்பது, இந்த கோட்பாடு என்பது, இந்த கட்டுப்பாடு என்பது வெறும் மறு உலக வாழ்க்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது இல்லை என்பது ஒவ்வொரு மூமின்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, சாஸ்திரமாக, வெறும் ஆகிரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த சடங்குகள், இந்த சாஸ்திரங்கள், இந்த நிலைப்பாடுகள் இறைவன் நமக்கு வகுத்து தந்திருக்கிறானா என்றால் இல்லை என்றுதான் பொருள். இதை அடிப்படையாக கொண்டு உலகத்தில் நம்முடைய வாழ்வை எவ்வாறாக அமைத்துக் கொள்ள போகிறோம் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இறைவன் நமக்கு இதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். குறிப்பாக சொல்வதாக இருந்தால்,
நாம் எல்லாம் வணங்கினோம், இரவில் நின்று வணங்கினோம், திருமறை குர்ஆனோடு தொடர்பில் இருந்தோம், சதக்காக்கள் தான தர்மங்களை வாரி வழங்கினோம், நல்லவர்களாக மாறி போனோம். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் என்றால், இதெல்லாம் இந்த 30 நாள் பசித்திருந்தோமே, இரவில் நின்று வணங்கினோமே, தான தர்மங்கள் செய்தோமே, இது எல்லாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. இதற்கு அல்லாஹ் கூலி தரப்போறான். ஆனால் இது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த செயல்களுக்கு இறை கூலியை நாம் பெற வேண்டும் என்றால், இன்னொரு முக்கியமான காரணத்தை, முக்கியமான செயலை நம்முடைய வாழ்வில் கையில் எடுக்க வேண்டும். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை 2 வகையாக பிரிக்கிறான். ஒன்று மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். ஒருவன் தொழுகையை நிலைநாட்டணும், நோன்பை கடைபிடிக்கணும், தான தர்மங்களை செய்யணும், நல்ல முறையில் வாழணும், இறைவன் விதித்து தந்த வரம்பின் கீழ் நின்று பொருளாதாரம் ஈட்டணும், செலவு பண்ணணும். இது எல்லாம் ஒருவன் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை இறைவன் செய்யாவிட்டால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். செய்தால் தண்டனை, செய்தால் பாக்கியங்களை வழங்குவான், நாடினால் தண்டிப்பான். இது அல்லாஹுக்கும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் உள்ள விஷயம். இஸ்லாம் இன்னொரு கோட்பாடை நமக்கு மத்தியில் முன்வைக்கிறது. அது என்ன கோட்பாடு தெரியுமா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு, அது பொருளாதார மோசடியோ, வாக்குறுதி மோசடியோ, இன்ன பிற அவருக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்களோ, அவருடைய சொத்தை அபகரித்துக் கொள்வதோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் துன்பம் கொடுப்பதோ, அவரை துன்புறுத்துவதோ, இது ஒருவர் இன்னொருவர் மீது செய்யும் பொழுது இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அந்த அநீதி இழைக்கப்பட்ட மனிதர் அநீதி இழைத்தவரை மன்னிக்காத வரை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? அந்த அநீதி இழைத்தவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருடைய எல்லா செயல்களும் நிலைப்பாடும் என்ன பண்ணும்? நிலுவையில் வைக்கப்படும். ஒருவர் தஹஜ்ஜுத்தை உட்பட தொழுகையை பேணுகிறார்னு வச்சுக்கிறீங்களா, குர்ஆனுடைய தொடர்பில் இருக்கிறார், அவரை போன்ற ஒரு சாலிஹீன்கள் உலகத்தில் இல்லை, அப்படி வச்சுக்கிறோமே. ஆனால் மனித உரிமை மீறலில் அவர் ஈடுபடுகிறார். தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அடக்குமுறையை பேணுகிறார். தனக்கு செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஏழைகளை ஒடுக்குகிறார். இப்படிப்பட்டவரை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் இறை வழியில் போர் செய்து ஷஹீதானவராகவே இருந்தாலுமே, கடன் போன்ற பாவங்கள் மன்னிக்கப்படாதது போன்று இவர் அந்த அடியானுக்கு செய்த அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப நாம் இந்த பெருநாள் தினத்தில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஒரு அளவுக்கு வணக்க ஈடுபாடுகளில் ஈடுபட்டு விடுகிறோம், அந்த கட்டமைப்பில் இருக்கிறோம், அந்த சமூக சூழலில் வாழ்கிறோம். ஆனால் பொருளாதாரம் என்று வரும் பொழுது அதை எவ்வாறு செலவு செய்கிறோம், எவ்வாறு பொருளாதாரம் ஈட்டுகிறோம்? மோசடி என்று வரும் பொழுது எவ்வாறாக மனிதர்கள் மத்தியில் நடந்து கொள்கிறோம்? இதையெல்லாம் நாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எதற்காக என்று சொன்னால், வெற்றியாளர்களாக யார் மாறி போவார்கள்? வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களை நடுநிலையாளர்களாக படைத்திருக்கிறான். லி தகூனு ஷுஹதா அலன்னாஸ், பிற மக்கள் அவர்களை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த மார்க்க நிலைப்பாடுகளில், இந்த கொள்கையில் இருப்பவர் எவ்வாறாக இருந்து விடக்கூடாது? ஒரு சாருடைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விடக்கூடாது. உலகம் என்று உலகத்திலே மூழ்கிவிடக் கூடாது, மறுமைன்னு மறுமையிலே மூழ்கிவிடக் கூடாது. இரண்டிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நன்னாளிலே, இந்த பெருநாளிலே ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி சுய பரிசோதனை செய்யாதவர்களாக நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் தொடர்மேயானால், இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, நோன்பு காலங்களில் நோன்பு வைக்கிறோம், இரவுகளில் நின்று வணங்குறோம், இயன்றவரை நற்காரியங்கள் செய்கிறோம், இது எதுவுமே பலனளிக்காதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப நாம் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறை மார்க்கம் எவ்வாறாக பண்டிகைகளை அமைத்து கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பெருநாளினுடைய தினமே ஈதுல் ஃபித்ர், ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடிய நன்னாள். இன்னொரு பெருநாள் ஈதுல் அல்ஹா, அதுவும் என்ன?
ஏழைகளுக்கு வாரி வழங்கக்கூடிய தியாக பெருநாள். இதனுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது? மற்ற பண்டிகைகளை விட இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்த பண்டிகை, உன் மகிழ்ச்சியை உன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் பிறரையும் நீ தொலைநோக்கு பார்வையோடு மகிழ்ச்சி படுத்துவதற்கு, அவர்களை நல்லாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்டான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்த பெருநாள் தினங்களே நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இப்படிப்பட்ட பெருநாள் தினங்களை கொண்டாடுகிற நாம் நம்முடைய வாழ்வில் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்பவர்களாக, தான தர்மம் வழங்குபவர்களாக, இயன்ற நற்காரியங்களை, அவர்களுக்கு நற்கர்மங்களை செய்தவர்களாக இருக்கணும். அத்தீனு நசீஹா. இஸ்லாம் என்றால் என்ன? பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். இன்றைக்கு மிகப்பெரிய நல்லவர்களாக இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய கஞ்சர்களாக மாறி போயிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? தொழுகையில் அவரை போல இல்லைங்க, நல்ல காரியங்கள் அவரை போற இல்ல. ஒரு ஏழைக்கு 5 ரூபா கொடுக்க மாட்டாரு. இது சரியான நிலைப்பாடா? உலோபித்தனத்தை பற்றி, கஞ்சத்தனத்தை பற்றி அல்லாஹ் கண்டிக்கிறான், எச்சரிக்கிறான். அப்ப எவ்வாறாக நாம் இருக்க வேண்டும்? நடுநிலையை பேண வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் நடுநிலையாளர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், எப்பேற்பட்ட தியாக செம்மல்களாக சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அற்புதமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு கொண்டு வரப்படுகிறது. என்ன வழக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரொம்ப வறுமையில் உள்ளவன், எனக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுகிறது, நான் ஒரு சுவரை எழுப்பிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த எழுப்பிக் கொள்ளக்கூடிய இடத்தில் பக்கத்து வீட்டுக்கார், அண்டை வீட்டாருடைய ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரம் இருப்பதனால் என்னால் சுவர் எழுப்ப முடியவில்லை. நீங்க அவரிடத்துல பேசி அந்த மரத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மரத்தையும் சேர்த்து நான் என்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வேன் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அத்தீனு நசீகான்னு வாயால் வகுப்படுத்தி விட்டு சென்றவர்கள் இல்ல, இயல்பாகவே எல்லா வேலையும் விட்டுட்டு போய் சந்திக்கிறாங்க. நம்ம போவோமா? நல்லிணக்கத்துக்காக, இன்னொருவருடைய வேலைக்காக, இன்னொருவருடைய நலனுக்காக, இன்னொருவருடைய வளத்திற்காக நம்ம பாடுபடுவோமா? இன்றைக்கு தௌஹீதை பேசக்கூடிய நாம் எப்படி ஒடுங்கி போயிருக்கோம்? நானு, என் பொண்டாட்டி, என் புள்ள, என் குடும்பம் என்று மாறி போயிருக்கோமா? இதையெல்லாம் இது தௌஹீது இல்லை என்று பேசிய ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு எப்படி மாறி போகிறோம்? ஜமாத்துல தொழு வைப்பாங்க, ஜமாத்துல எல்லாம் பார்த்துக்குருவாங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு 50 ரூபா கொடுப்போம். இது நல்ல முன்மாதிரியா? இவர்களை அல்லாஹ் நல்லவர்கள்னு சொல்றானா? என்னால் என்ன பங்களிப்பு, யாரோடு என்னால் கூட நின்றால் என்ன நன்மையை இந்த சமூகத்துக்கு செய்துவிட முடியும் என்ற ஏக்கம் இருந்துச்சு ஒரு காலத்துல. இருந்துச்சு ஒரு காலத்துல தியாகம், இருந்துச்சு ஒரு காலத்துல அர்ப்பணிப்பு. இன்னைக்கு முழுவதுமாக மாறி போய் நிற்கிறோம். நம்மோடு நம்முடைய செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் அப்படி இல்லை. 1500 பஞ்சாயத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இருந்துச்சு. ஒருவருக்கு நலன் நடக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. அவர்கிட்ட போய் அவரை சந்தித்து பேசுகிறார்கள். அவர் ரொம்ப வறுமையில் இருக்காரு, நீ அந்த மரத்தை கொடுத்துரு, அவர் வீடு கட்டிக்குவாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிலாம் கொடுக்க முடியாது, இனாமாலாம் சரிப்பட்டு வராதுன்ட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தளபதி, ஆட்சி தளபதி, என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பண்றான்ல, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பண்டிகைக்காக பள்ளிவாசல்கள் எல்லாம் என்ன பண்ணுது? தார் பாய்களை போட்டு சுட்டி வைக்கிறான். ஏன்னா ஊர்வலம் போறாங்க. அவர்களுடைய ஊர்வலத்திற்காக பிரமத வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எவ்வாறாக மாற்றப்படுது? அதிகாரம் இருக்கிறது என்கிற மமதையில் நடக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் அப்படி நடந்ததில்லை. நான் கேட்டு நீ கொடுக்கலையா? நம்ம இப்ப நினைக்கிறோம்லங்க, நம்ம ஒரு ஜமாத்தில் இருக்கோம், ஒரு பதவியில் இருக்கோம், ஒரு பொறுப்புல இருக்கோம். நம்ம ஒன்று கேட்டு ஒருத்தர் மறுத்து விட்டார், அந்த வஞ்சத்தை உள்ளத்தில் வச்சுக்கிறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட மாமனிதர், அவங்க போய் கேட்குறாங்க, முடியாதுங்கிறார் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ மரம், நீ முடியாதுன்னா முடியாது, நான் என்ன பண்ண முடியும்? நான் கோரிக்கை தான் வச்சேன். திரும்பி வந்துட்டாங்க. மதீனத்து நகரங்களில் இந்த செய்தி பரவுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை தேடி போய் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாராம்ல என்று இந்த செய்தி கடுமையாக பரவுது. இது அபு தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த செய்தி போய் எட்டுகிறது. அபு தஹதா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த சம்பவத்தை விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு
நேரா அந்த மரம் தர முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட போறாரு. நீங்க மரம் தர முடியாதுன்னு சொன்னீங்களாம்ல? ஆமா, என்னாட்டி தர முடியாது. ஒரு மரம் என்கிட்ட 1000ற்கு மேற்பட்ட மரங்களை விட தோட்டம் இருக்கு, இந்த மரத்தை கொடு, அந்த தோட்டத்தை எடுத்துக்க, இதான் டீல். ஒரே ஒரு மரம் தானே வச்சிருக்கிற, என்கிட்ட 1000 மரங்களை கொண்ட ஒரு தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்தை நான் உனக்கு தரேன், அந்த மரத்தை என்ன கொடு. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மரத்திற்கு ஒரு தோட்டமா, சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. நேரா அபூ கதாதா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ கதாதாவை பார்த்து சொல்லுங்கிறாங்க, உங்களிடத்தில் ஒருத்தர் கோரிக்கை வச்சார்ல, அவரை அழைத்து அந்த சுவரை எழுப்ப சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு புரியல, என்ன அபூ கதாதா, என்ன நடந்தது, சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முகம் சிவந்து மனம் குளிர்ந்து உளமாற அவரை வாழ்த்துனாங்க. அபூ கதாதாவே, உங்களுக்கு ஏராளமான பேரிச்ச மரங்கள் சுவனத்தில் நான் இங்கிருந்து பார்க்கிறேன், இந்த செயலுக்காக இறைவன் உங்களுக்கு வழங்கிய மரங்களை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. நேரா அவர் வீட்டுக்கு வரார். தன்னுடைய மகன் மனைவி உம்மு கதாதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உஹ்ரிஜ், வெளியே வாங்க, நமக்கும் இந்த தோட்டத்துக்கு நீ சம்பந்தம் இல்லை. மனைவிக்கு ஒன்றும் புரியல, என்ன காரணம், திடீர்னு இப்படி சொல்றாரே, இருக்கிறது அந்த ஒரு தோட்டம், அங்கதான் குடும்பம் இருக்கு, அதான் வாழ்வாதாரம். அப்ப அபூ கதாதா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வியாபாரத்தை நான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அப்ப உம்மு கதாதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, நீங்க வாழ்க்கையில செஞ்ச உருப்படியான செயல்னா இது ஒண்ணுதான், வாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியேறுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்த மரங்களை நாம் மறுமையில் பெற்றுக்கொள்வோம்னு வெளியேறி போறாங்க. எதற்காக இந்த செய்தியை நாம் குறிப்பிடுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு உதவி என்பது நம்ம மத்தியில் எவ்வளவு சுருங்கி போயிருக்கு, தாராள மனப்பான்மை என்பது எவ்வளவு சுருங்கி போயிருக்கு, பிறருக்காக நேரம் கொடுப்பது என்பது எவ்வளவு சுருங்கி போயிருக்கு, எவ்வாறாக மாற்றப்பட்டு விட்டோம். நம்மெல்லாம் திரும்பவும் 1980 எடுத்த கிளாஸ் ஏகத்துவ பிரச்சாரம் தௌஹீதுன்னா பிறருக்கு நான் உதவுவதான் தௌஹீதுன்னு பேசணும், அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு மாறி போயிருக்க முடியும். அப்படித்தான் மாறும். ஒவ்வொரு டிகேடும் மாற 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 என்ன ஆவாங்க, மக்கள் அது மாதிரி மாறுவாங்க. ஆனால் நாம் என்ன நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், படித்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்துவதற்கு கொண்டு வர வேண்டும். அப்பதான் எது நமக்கு பலனளிக்கும் தெரியுமா, நம்ம செய்யற வணக்க வாழுபலிகள் எப்போ பலனளிக்கும்னா, இதன் தான் மிகப்பெரிய ஒரு அடிப்படை. நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்ம இறைவனுக்கு நின்று வணங்குறது, போறது வருது, இது அனைத்தும் எப்படின்னா, இது மாதிரி காரியங்களை செய்பவர்களை அல்லாஹ் உளமாக நேசிக்கிறான். இன்னைக்கு நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு அரை மணி நேரம், இல்லை ஒரு ஒத்துழைப்புக்காக ஒரு மஷூரா, இல்லை இன்னும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அதற்காக நேரம் கொடுப்பதற்கு பெரிய பாரமாக சுமையாக மாறி போயிருக்கிற காலமா இல்லையா இது? இப்னு நலுர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒருவர் இருந்தார். பத்ர் போர் நடந்துச்சு, பெரிய சம்பவம். பத்ர் போர்ல அவர் வீரவசனம் பேசினார். இந்த போரில் நான் கலந்து கொண்டால் அப்படி செயல்படுவேன், இப்படி செயல்படுவேன். அவரால் கலந்துக்க முடியல. போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்னு நலுர் எங்க அப்படின்னு. இல்ல, அவர் கலந்துக்க முடியல, போர் முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் போர் முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, சில காரணங்களால் என்னால் கலந்து கொள்ள முடியல, ஆனா உங்களிடத்தில் நான் வாக்குறுதி அளிக்கிறேன், அடுத்த ஒரு போர்க்களம் வந்தால் என்னை போல அந்த போரில் சண்டை செய்பவரே உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். உஹது போர் வருது. உஹது போர்ல சஹாபாக்களுக்கு பின்னடைவு, நபி தோழர்களுக்கு பின்னடைவு. ஒரு கட்டத்தில் நபி தோழர்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய சூழல். அங்க இந்த இப்னு நலுர் எவ்வாறாக தன்னை நிரூபித்தார் என்று சொன்னால், சஹாபாக்களை பார்த்து கேட்டார். போருக்கு கலந்துக்கல அவர், பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்காங்க, இவர் கலந்து கொள்ளாத சஹாபி. இவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களே, எங்க பின்வாங்கி ஓடுறீங்க? உஹது மலையினுடைய உச்சியில் சுவன காற்றை நான் சுவாசிக்கிறேன், நீங்க திரும்பி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போர்க்களத்தில் வேகமாக சென்று வாயால வட சொல்ல அவர் சொன்னதை செய்து காட்டி, கிட்டத்தட்ட அவர் இப்னு நலுர் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு அவருடைய சகோதரியை அழைத்து அவருடைய விரல் நுனிகளை வைத்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அளவிற்கு வீர தீரமாக போர் செய்து இஸ்லாத்திற்காக உயிரை துறந்தார். இன்னைக்கு நம்ம இஸ்லாத்துக்காக என்ன செய்கிறோம் நினைச்சு பாருங்க. இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக நாம் எடுத்து போடுகிற ஒரு துரும்பு என்ன என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும்?
நம்ம மறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய மரண வாழ்க்கைக்கு பின்னர் உள்ள வாழ்க்கைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்காக வேண்டி அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவாவது நாம் இந்த காரியங்களில் ஈடுபடுறோமா? அப்ப நாம் இந்த பெருநாளில், இந்த நல்லாளில் என்ன பண்ணணும்னா, மனித உரிமை மீறல்களில் நம்முடைய வாழ்வில் கலந்து விடாமல், மோசடி நம்முடைய வாழ்வில் கலந்து விடாமல், பொருளாதார ஈட்டுதல், செலவு பண்ணுதல், இறைவன் விதித்த வரம்புகளை கடந்து விடாமல் இருக்கிறப்ப தான் உண்மையான வெற்றி. சிலருடைய தொழுகையில், சிலருடைய வணக்கங்கள், சிலருடைய வழிபாடுகள் எல்லாம் சுருட்டி முகத்தில் வீசப்படும். என்ன காரணம்? புகழ்ச்சிக்காக, பேருக்காக, பிறருக்காக செய்யப்பட்டவைகள். பெரிய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் அங்கே மக்கள் பார்த்து சொல்லுவார்கள், குடலை வெளியில் போட்டுக்கொண்டு செக்கை சுத்துவது போல் சிலர் சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்ப மக்கள் சொல்லுவாங்க, இவருக்கு இந்த நிலைமையா? நன்மையை ஏவினார், தீமையை தடுத்தார். அப்ப அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு நன்மையை ஏவினார், அவர் நன்மை செய்யல. உங்களுக்கு தீமையை தடுத்தார், அவர் தீமையை செய்தார், அதனால் இந்த நிலைமை. அப்ப ஆகவே நாம் இந்த பெருநாளில், இந்த நன்னாளில் நாம் உறுதி ஏற்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் சில காரியங்கள் கலந்துடக்கூடாது. இந்த மோசடி, இந்த வாக்குறுதி மோசடியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு வாக்குறுதி மோசடி என்பது சர்வசாதாரணமாக நடக்குதா இல்லையா? இன்னைக்கு உனக்கு 1000 ரூபாய் தரங்க வேண்டியது, அது தர முடியாத சூழல், அப்படியான சூழ்நிலை வருவது இது வேற. ஆனால் சர்வசாதாரணமாக நேற்று சொன்ன இன்னைக்கு முடியல என்று பேசக்கூடிய நம்மில் பலர் இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் பெரிய குற்றம். மக்சர் மைதானத்தில் அடையாள கொடி ஒருவருக்கு நாட்டப்படும். அது ஒரு கடுமையான அடையாளம். அது யாருன்னா மோசடி செஞ்சவர். மோசடி செய்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறாக அடையாளப்படுத்துவான். ஏன் அவர் அவ்வாறாக அடையாளப்படுத்தினான்? அவர் அல்லாஹ்க்கு மோசடி செய்யல, தன்னோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு மோசடி செஞ்சிருக்காரு. எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த வகையிலும் துன்புறுத்தும், மோசடி செய்யக்கூடிய, எந்த வகையிலும் அவனுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய வேலையை கிஞ்சிற்றும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்ப இந்த கொள்கையை வைத்திருக்கிற நாம் அவ்வாறாக வாழ்ந்து பிற மக்களுக்கும் போய் சொல்லணும். அற்புதமான செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமன் லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீதியாக, நேர்மையாக, உண்மையாக வாழுங்கள். வல யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு தனி நபர் மீதோ ஒரு சாரார் மீதோ கொண்ட விருப்போ வல யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு யாதிலு ஹு அக்ரபலி தக்வா, உங்களை அநியாயம் செய்ய தூண்டிவிட வேண்டாம். இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் வாழக்கூடியவர்களுக்கு உண்டான சரியான வசனம் இது. ஒரு சாராரை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டு எந்த அளவிற்கு எவ்வளவு அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தொடரும்னு நினைக்கிறோமா? நம்ம சோதனைகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, இழப்புகள் இருக்கு, மாற்று கருத்து இல்ல. இதெல்லாம் தொடருமா? வெற்றி பெறுவார்களான வரலாறுகளே அப்படி கிடையாது. இவர்களை விட மிகப்பெரிய அநீதியான ஆட்சியாளர்கள்லாம் வரலாற்றில் கடைசியில் மண்ணை கவிய வரலாறை இந்த உலகம் கண்டிருக்கிறது. இன்றைக்கு காசாவில் பலஸ்தீன் வரலாறு என்ன? ஒமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், அந்த மக்கள் அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று வரை 70 ஆண்டுகளுக்கு மேலாக பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன காரணம்? அவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதே போன்றுதான் இந்தியாவுடைய. அப்ப நாம் அல்லாஹ் சொல்லும் மாதிரி நம்முடைய வாழ்வை, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? வாழ்வு எப்போ சரியாவதோ இறை உதவியை நேரடியாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை சரி செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகள் சரி செய்யும். அந்த வணக்க வழிபாடுகள் உலக வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்வை இந்த நோன்பு நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறது. பிறரை துன்புறுத்தாமல், பிறரை புறம் பேசாமல், பிறரை மோசடி செய்யாமல், பிறருடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாமல், பிறரை வசைப்பாடாமல், பிறரை அநீதி இழைக்க வேண்டும் என்ற உள்ளத்துல சின்ன அளவு கூட நினைக்காம 30 நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்வு தொடரணும். இந்த வாழ்வு தொடராமல் நாளைய தினம், நாளை மறுநாள் 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணுன்னு நம்முடைய வாழ்வு மாறி போகும் என்று சொன்னால் நாம்
எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நல்லவர்களாக, நல்ல காரியங்களுக்கு விரைபவர்களாக, இறை உதவியை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாறுதல்களை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று உளமாற நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, சுவனத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிருதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.